இப்ப நீங்க நாளைக்கு நடைபெறுகிற தேர்தலுக்காக இன்னைக்கு கொடுக்குறீங்க. அப்ப இந்த 4 வருஷம் ஏன் கொடுக்கல? அப்ப அந்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் இருக்காதா? அந்த மாணவர்களை ஏமாற்றுவது நலம் தானா? அதனால அவங்களுக்கும் கொடுங்கன்னு நான் சொல்றேன். மடிக்கணியை வாங்கிட்டு உலகம் உங்கள் கையில்னு சொன்னா விஜய் எங்கள் கையில்னு அந்த பையங்க சொல்லிட்டு போறாங்க. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து 650 பேர்கிட்ட வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். இப்பொழுது இறைவன் எல்லாம் ஜெயில இருக்கான். இது ஒரு மோசமான ஆட்சிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கல்வித்துறையே இன்றைக்கு துறந்து போய்விட்டது. 206 அரசு பள்ளிகளை மூடிட்டீங்க. 206 அரசு பள்ளிகளை மூடுவதற்கு காரணம் கேட்டா பிறப்பு விகிதம் குறைவுன்னு கூச்சமில்லாம பதில் சொல்றாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஒருவர் இறந்துட்டார். கேட்டா அதிமுக ஆட்சியில தான் இந்த தனியாருக்கு கொடுக்கறது வந்துங்கிறாங்க. அது மோசம்னு தானே உங்க ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க ஒரு தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை கூட ரத்து செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளை நம்புகிறதே தவிர அந்த தூய்மை பணியாளர்களை நம்பல. இது இந்த அரசாங்கம் கார்ப்பரேட் அரசியலை செய்கிறது என்பதற்கு இது அடையாளம். ஒரு டாக்டர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு அவரு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஈடுபட்டோட இயங்கினார். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து நாங்க எங்க போவோம்னு அந்த அம்மா அழுறாங்க. அவங்க பேர் திவ்யா. அவங்க அழுதது மாதிரி அவர் இறந்துட்டார் கொரோனா நோய்க்கு. அந்த திவ்யா எனக்கு ஒரு அரசு வேலையை தாருங்க, 2 குழந்தைகள், வருமானத்திற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை, எனக்கு ஒரு அரசு வேலையை தாருங்கன்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சந்திக்கிற இந்த நேரம் வரைக்கும் தரல. இப்ப அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. நேற்றுக்கு பத்திரிகை செய்தி. சுகாதாரத்துறை செயலாளருக்கு நீதிமன்றம் என்ன விவரம்னு கேட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நண்பர் மாசுவிடம் கேட்டா அவருக்கு ஏற்கனவே 2 ஒய்ஃப் இருக்குங்கிறார். அப்போ ஒரு அமைச்சர் என்ன வேலை பார்த்திருக்கிறாங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 2021 கோடி ரூபாயை அவர்கள் மறுக்கிறார்கள்னா அந்த மறுப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் நீ இந்தி மொழியை படிக்க வேண்டும்னு சொல்றாங்க. நீ படம் எடுக்கிறியே தவிர அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றின? நீ நாடாளுமன்றம் ஸ்தம்பித்திருக்க வேண்டாமா? அதனால எந்த பாவத்தையும் கூச்சம் இல்லாமல் செய்வாங்க, குற்ற மனப்பான்மை இல்லாமல் செய்வார்கள். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்முடன் தாவைக்க பரப்புரை செயலாளர் மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மடிக்கணினி திட்டங்கள்லாம் இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு கடைசி நேரங்களில். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதை தேர்தலை முன்னிட்டு கொடுக்கிறார். கடந்த 3-4 வருடங்கள் கொடுக்கல. இப்ப என்னாச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா, அப்ப 40 லட்சம் பேருக்கு நீங்க கொடுங்க. அப்ப அந்த மாணவர்கள் என்ன பாவம் செய்தாங்க? இப்ப நீங்க நாளைக்கு நடைபெறுகிற தேர்தலுக்காக இன்னைக்கு கொடுக்குறீங்க. அப்ப இந்த 4 வருஷம் ஏன் கொடுக்கல? அப்ப அந்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் இருக்காதா? அந்த மாணவர்களை ஏமாற்றுவது நலம் தானா? அதனால அவங்களுக்கும் கொடுங்கன்னு நான் சொல்றேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுப்போம் இந்த வருஷத்துலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 10 லட்சம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆமா, இது ஒரு ஏற்கனவே உள்ள மாணவர்களுக்கும் கொடுக்கணும். தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறார். மடிக்கணியை வாங்கிட்டு உலகம் உங்கள் கையில்னு சொன்னா விஜய் எங்கள் கையில்னு அந்த பையங்க சொல்லிட்டு போறாங்க. இப்போ இங்க போராட்டங்கள் பரவலாக நடக்கல சார். போராட்டங்கள் நடக்கும்போது இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து 650 பேர்கிட்ட வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா சார்? அவங்க மேலே வழக்கு பதிவும் சில பேர் மேலே பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கலாம் சார். போராட்டங்கிறது ஜனநாயக முறைப்படி போராடலாம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். இப்பொழுது இறைவன் எல்லாம் ஜெயில இருக்கான். இது ஒரு மோசமான ஆட்சிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க அவங்கள்ட்ட பேசலாம், நீங்க பேசவும் தயங்குறீங்க, இதை பற்றி கவலையும் பட மாட்டேங்கிறீங்க. கல்வித்துறையே இன்றைக்கு துறந்து போய்விட்டது. 206 அரசு பள்ளிகளை மூடிட்டீங்க. 206 அரசு பள்ளிகளை மூடுவதற்கு காரணம் கேட்டா பிறப்பு விகிதம் குறைவுன்னு கூச்சமில்லாம பதில் சொல்றாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஒருவர் இறந்துட்டார். கேட்டா அதிமுக ஆட்சியில தான் இந்த தனியாருக்கு கொடுக்கறது வந்துங்கிறாங்க. அது மோசம்னு தானே உங்க ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க ஒரு தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை கூட ரத்து செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளை நம்புகிறதே தவிர அந்த தூய்மை பணியாளர்களை நம்பல. இது இந்த அரசாங்கம் கார்ப்பரேட் அரசியலை செய்கிறது என்பதற்கு இது அடையாளம். ஒரு தூய்மை பணியாளரை கூட நீங்க பாதுகாக்க முடியலன்னா இது என்ன அரசுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு போராடுகிறார்கள். ஒரு கொரோனா காலத்தில் ஒரு டாக்டர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டுல அவர் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஈடுபட்டோடு இயங்கினார்.
அவருடைய மனைவி ஒரு பிடெக் பட்டதாரி. அவங்க சொன்னாங்க, நீங்கள் 2 மாதம் லீவ் போடுங்க, எல்லா டாக்டர்களும் போட்டு தான் போகிறாங்க, நீங்கள் தொடர்ந்து இதிலேயே உங்களை டெடிகேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து நாங்கள் எங்கே போவோம்னு அந்த அம்மா அழுறாங்க. அவங்க பேர் திவ்யா. அவங்க அழுதது மாதிரி அவர் இறந்துட்டார். கொரோனா நோய்க்கு இறந்து, கொரோனா காலத்தில் இறந்தது. அந்த திவ்யா எனக்கு ஒரு அரசு வேலையை தாருங்க, 2 குழந்தைகள் இருக்கு, வருமானத்திற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை, எனக்கு ஒரு அரசு வேலையை தாருங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னை சந்திக்கிற இந்த நேரம் வரைக்கும் தரல. இப்போ அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. நேற்றுக்கு பத்திரிகை செய்தி. சுகாதாரத்துறை செயலாளருக்கு நீதிமன்றம் என்ன விவரம்னு கேட்டிருக்கு. ஒரு நீதிமன்றம் தலையிட வேண்டிய அளவுக்கு இது ஒரு பிரச்சனையா? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நண்பர் மாசுவிடம் கேட்டால் அவருக்கு ஏற்கனவே 2 ஒய்ஃப் இருக்குங்கிறார். அப்போ ஒரு அமைச்சர் என்ன வேலை பார்த்துருக்குறாங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்படி இல்லை, ஆனால் அப்படி இல்லைங்கிறதே அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மறுக்கிறாங்கன்னா இது ஒரு நீதிமன்றம் தலையக்கூடிய அளவுக்கு மோசமாக்கி கொண்டு வந்திருக்காங்கன்னா இது ஒரு விதமான காட்டுமிராண்டித்தனமான மனப்பான்மை உள்ள அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. பரவாயில்ல. இப்போ தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் இவங்களோட வேலை வாய்ப்புகளில் வந்து கை வைக்கிறாங்க. அதேமாரி பாஜக அரசை வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, தனியார் மயப்படுத்துறதுனால வேண்டி இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும்னு. அதே ஒரு அவங்களோட டீலிங்கில் இருக்க மாதிரி திமுகவும் அதே தான் அதே பாணியில் தான் போகிறாங்க. கரெக்டாக கேட்டீங்க. அதுதான் எங்கள் தலைவர் வெளிப்படையாகவே சொன்னார். 2 பேருக்கும் கள்ளக்கூட்டணி அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னார். தேசிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அதை எதிர்ப்பதாக சொன்னாங்க. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் அதை எதிர்க்கணும்னு சொன்னால் ஜவஹர் நேசன் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார், அதுலேருந்து ராஜினாமா செய்துட்டார். அன்னைக்கு இந்த அரசு இங்கு விழித்திருக்க வேண்டும். நாஞ்சில் சம்பத்து நீங்கள் கேட்கிற கேள்வி ஜவஹர் நேசனை சந்திச்சு கேட்டால் இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமான அரசாங்கம்ங்கிறது சொல்லிடுவார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி மத யானை அப்படின்னு புத்தகம் எழுதுறார். ஆனால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை சத்தம் இல்லாமல் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து சொல்லுகிறேன், திமுக ஆட்சியை ஆதரிக்கின்ற பெரியார் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன், RSS ஒரு அபாயம் என்று புத்தகம் எழுதியவர், சங் பரிவாரின் சதி வரலாறு என்று புத்தகம் எழுதியவர், இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிற கடமை செய்து கொண்டிருக்கிறவர், அவர்களுடைய இதழிலேயே இதை போட்டு உடைத்திருக்கிறார். எதையும் இவங்க படிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. இப்படி ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 2021 கோடி ரூபாயை அவர்கள் மறுக்கிறார்கள்னா அந்த மறுப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் நீ இந்தி மொழியை படிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. நீ படம் எடுக்கிறியே தவிர அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றின? நீ நாடாளுமன்றம் ஸ்தம்பித்திருக்க வேண்டாமா? ஹி இஸ் ஒன் ஆஃப் தி டிஎம்கே தட் யூ ஹவ் இன்வைடட் டெல்லினார் அண்ணா. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது. அவன் தான் எம்பி. எம்பிங்கிறது மத்தியில் மந்திரியாவதுக்கு இல்லை. ஆனால் அந்த கடமை நீங்கள் செய்திருந்தா இப்படி வருமா? அதனால இவர்கள் போடுவது நாடகம். ஒரு இணக்கமான போக்கிலே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வரும். நாளைக்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டால் திமுக ஆதரவை பிஜேபிக்கு வழங்கும். வாய்ப்பு இருக்காது. மீண்டும் கேளுங்க, ஜெயலலிதா ஆதரவை திரும்ப பெற்ற உடனே அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பிஜேபி அரசுக்கு ஆதரவு கொடுத்த கட்சி திமுக. முரசொலி மாறன் லாகா இல்லாத அமைச்சராக நினைவிழந்த கிடந்த இடத்துல லாகா இல்லாத அமைச்சராக அப்போதும் இருந்தார். அந்த அவருடைய மருத்துவ செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. அவர் கண்ணை மூடி அவருடைய உடல் கூட்டிருந்து உயிர் பறவை பறந்து போனதற்கு பிறகுதான் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க. அதனால எந்த பாவத்தையும் கூச்சம் இல்லாமல் செய்வாங்க, குற்ற மனப்பான்மை இல்லாமல் செய்வார்கள். இப்போ இவர்கள் பிஜேபியை தேடி போனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினரின் காவலர் திமுகன்னு சொல்றாங்களா சார்? இவங்க அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிறுபான்மை காவலராக இருக்காங்களான்னு சொல்லுங்க. பட் அவங்க அப்படி பேசிக்கிறாங்களா? அவங்க பேசுறாங்க. திமுகவுக்கு ஐடென்டிட்டி அது.
முஸ்லீம் லீக் இன்னைக்கு 3ஆக உடைஞ்சதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். 45 இடங்கள் வச்சிருந்த கட்சி அது. அந்த கட்சி இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3 தொகுதியில் தான் நின்றது. 3 தொகுதியிலையும் தோத்துது. மனிதநேய மக்கள் கட்சின்னு வந்துச்சு, தேசிய லீக்குன்னு வந்துச்சு. முஸ்லிம் லீக் அமைப்புகளை இப்படி சிதறியதற்கு காரணமே திமுக தான். அதனால சிறுபான்மை காவலர்னு நீண்ட நாள் ஏமாற்ற முடியாது. திருமாவளவன் பாஜக கூட்டணி இருந்தால் கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கேயுமே ஒரு சச்சரவு ஏற்படுமா சார் அப்படி ஒரு விஷயம் நடந்தா? இல்லை ஒரு சிக்கல்ல இருக்காங்களே திமுக. இல்ல, திருமாவளவன் பாமகவோடு கூட்டணி வைத்தாலே நான் திமுகவில் இருக்க மாட்டேன்னு வெளிப்படையாக அறிவிச்சார். இனிமேல் என்ன செய்வாரு? திருமாவளவன் ஒரு வகையில சொன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு முட்டுச்சந்தில காலம் அவரை கொண்டு நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் கொள்கை வழி அரசியலை துணிச்சலாக செய்த ஒரு மகத்தான தலைவர். அவரிடையே இப்போ ஒரு தயக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அவர்களுக்குன்னு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு மாற்றுக் கட்சி வந்து இன்னும் அங்கே உள்ள இருக்கிறது காரணம் என்ன சார்? வரலாமே. யாரு? திருமாவளவன் போன்றவர்கள். இல்ல, அது நாகரிகமான போக்கு. ஒரு இந்தியா கூட்டணிங்கிற ஃப்ரேமுக்குள்ள இருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, உங்களுக்கு நாட்டரசியல் செய்யாமல் இவர்கள் மாட்டரசியல் செய்கிறார்கள். ஒருதான் மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அத்துமீறலும் சங் பரிவாருடைய கொலை வரைக்கும் அந்த மாணவர்கள் ஆளாகிறாங்க. அதை எதிர்த்து போராடியவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் 5 வருஷம் ஜாமீன் கொடுக்கல. நீங்க பத்திரிகை படிக்கிறவங்களா இருந்தா உமர் காலித்துக்கு இன்னும் ஜாமீன் கொடுக்கலன்னு முந்தின நாள் தீர்ப்பு வந்தாலே எனக்கு அழுகதான் வந்துச்சு. ஏன்னா நான் சிறையில் இருந்தவன், அந்த வலி எனக்கு தெரியணும். நான் ஒரு தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலை இருக்குன்னா 7 சிறைச்சாலை வாசம் செய்தேன். ஒரு மாணவர் தலைவர் 5 வருஷமா ஒரு ஜாமீன் கொடுக்காம வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கொடூரமான ஆட்சி டெல்லியில் நடக்கிறதுங்கிறது உண்மை. இதை எதிர்த்து போராடணும், இந்திய அளவில் அதுக்கு ஒரு வலிமையான அமைப்பு இருக்கணும்னு தான் இந்தியா கூட்டணி உருவாச்சு. அதில் இன்னைக்கும் தெளிவாக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி. அவர் எந்த காம்ப்ரமைஸுக்கும் அவர் தயாராக இல்லை. அவர் துணிந்து போராடுகிறார். ஆனால் அந்த உணர்வு திமுகவுக்கு இருக்கிறதான்னு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இது. இது திருமாவுக்கு என்ன முடிவெடுக்க போறாருன்னு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தாவேக்காவுக்கு காங்கிரஸ் நிச்சயம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சார். அதேமாரி வைகோ ஒரு சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா மதுவிலக்கு நடைப்பயணம் அப்படிங்கிற பேரில் நடைப்பயணம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அதை சமத்துவ நடைப்பயணம் பேர் மாற்றி மு.க. ஸ்டாலின் முதல்வரை கூப்பிட்டு திறந்து வைத்திருக்கிறார். இப்போ இது திமுகவுக்கு அச்சுறுத்தலுக்கு பயந்து இது பேர் திமுகவுக்கு அச்சுறுத்தலுக்கு பயம் இல்லை, திமுகவுக்கு தயவு அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த கட்சி இல்லை. இப்போ அந்த கட்சியை நடவு செய்தவன் நாஞ்சில் சம்பத் 19 மாத காலம் அந்த கட்சியை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்த்தவனா. இன்னைக்கு எந்த கொள்கை சொன்னாரோ அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு போலியான தலைவர் அண்ணன் வைகோ. போதை ஒழிப்புன்னு சொல்லி நீ நடைபயணம் போறீங்களே, திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் தான் போதை இருக்கா? இதில் முதலமைச்சர் எப்படி போய் தொடங்கி வச்சாரு? அப்போ போதை இருக்கிறத முதலமைச்சரே ஒத்துக்கொள்கிறாரா? பேரை சமத்துவ நடைபயணம் மாத்தினதுக்கு அப்புறம் வந்திருக்காரு சார். அந்த போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு அதை சமத்துவம் சொல்லி காலத்தால் கைவிடப்பட்டது தலைவர் அண்ணன் வைகோ, காலாவதியான தலைவர் அண்ணன் வைகோ. திருச்சி டு மதுரையில் நடந்து போறாரு. 2 பக்கமும் யாரும் இல்லை. மக்களை சந்திக்கத்தான் நடைபயணம். மக்களை சந்திக்கிற இடம்னு நீங்க பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் விராலிமலையே துவரங்குறிச்சியை தவிர வேற ஊர் கிடையாது. அப்ப இது என்னத்துக்கு? வேற ஏதும் நெருக்கடி வைகோவுக்கு இருக்கா? எனக்கு தெரியல. ஒரு மல்லை சத்தியா பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பித்தது எதுவும் ஒரு பயம் இருக்குமா சார்? பயம்தான். ஏன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இது 3லையும் மல்லை சத்யாவுக்கு செல்வாக்கு இருக்கு. நீங்க மல்லை சத்யா கட்சி துவக்க விழாவிலையும் போயிருந்தீங்க. நான் போயிருந்தேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன். நான் பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் எனக்கு சத்யா எல்லாம் எனக்கு ஆதரவு தரல. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தவங்க தான் இவங்க எல்லாம். நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க, நான் வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது. நான் வினை திட்பத்தோடு உனக்கு துணை நிற்கிறேன்னு போய் வாழ்த்தி பேசிட்டு வந்தேன்.
இப்போ ஒரு துறை வைகோ எந்த நாடு தான் இந்த ஒரு பிளவுகள்லாம் வருது. அவன் தான் காரணம். இப்போ ஒரு திமுக வாரிசு அரசியலுக்கு எதிராக தானே சார் மதிமுக அதைத்தான் சொல்றேன். எதை சொல்லி நீ கட்சி தொடங்கினியோ அதுக்கு எதிராக நீயே போயிட்ட. இனிமேல் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை தாவேக்கா நோக்கி இந்த வைகோ வந்தால் ஆதரவு இருக்குமா சார்? விஜய் ஏற்றுக்கொள்வாரா? அது தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ கூட்டணி தாவேக்காக்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வாய்ப்புகள் இருக்குது சார் பிரகாசமா? திமுகவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேமுதிக எப்படி சார் நிலைப்பாடு? அந்த அம்மா 9ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி தமிழகத்துக்கு 28ஆம் தேதி வர்றாங்க. ஆமாம், அது அந்த 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 சமயத்தில் இதேமாரி இதுக்கெல்லாம் முடிவுகள் வரும். இதுக்கு முடிவுகள் நீங்கள் நான் எல்லாரும் தான், அரசியல் பார்வையாளர்கள், நிருபர்கள், வலைத்தளம் எல்லாருக்கும் ஜனவரியில் ஒரு எண்ட் நமக்கு கிடைச்சிடும். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குங்க சார். சுவாரஸ்யமான விஷயங்களை சரி. நன்றி சார்.